ஓகே. 3.7ல 6th சம் பாருங்க. ஃபர்ஸ்ட் மொத்தமா நம்ம கிட்ட எத்தனை கரன்சி இருக்கு? கரன்சி நோட்டு மொத்தமா நம்ம கிட்ட 90 கரன்சி நோட் இருக்கு. ஓகேவா? அதுல அதுல ₹5 நோட் இருக்கு, ₹10 நோட் இருக்கு. ஓகே. அதுல எத்தனை நோட் இருக்கு? கவுண்ட் ₹5 கவுண்ட் எத்தனை இருக்கு? ₹10 கவுண்ட் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா கவனிங்க. இது வந்து கவுண்ட் தான் சாமி. கவுண்ட். ஓகேவா? எக்ஸ், ஒய்ன்னு எடுத்திருக்கேன். கவுண்ட் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப ₹5 நோட் எத்தனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ₹10 நோட்டு எத்தனை இருக்குன்னு தெரியல. ஆனா மொத்தமா என்கிட்ட 90 நோட்ஸ் இருக்கு. அடுத்தது அதோட வேல்யூ. ₹5 நோட்டோட கவுண்ட் இப்ப வந்து 10 இருக்குன்னு வச்சுப்போம். இரு வரேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். கவுண்ட். இப்ப இந்த எக்ஸ் அப்படின்றது 10ன்னு வச்சுப்போம். 10 நோட் என்கிட்ட இருக்கு. 10 நோட்டு என்ன நோட்டு? ₹5 நோட்டு. அப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அமௌண்ட்டா என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? ₹50 இருக்கும். ஆமாவா? இன்டூ 5. இப்ப என்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸே வந்து 5 இருக்குன்னு வச்சுப்போம். 5 5 நோட் இருக்கு. ₹5 நோட்டு 5 இருக்கு. அப்ப என்கிட்ட அதோட வேல்யூ எவ்வளோ? அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 25 இருக்கும். ஆமாவா? அப்ப நல்லா கவனிங்க. இங்க நான் எதால அத மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் வேல்யூ தெரியணும்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்ப இந்த கவுண்ட்ட 5ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைச்சிருமா? அமௌண்ட் வேல்யூ. அப்ப ₹5வோட வேல்யூ இது. எனக்கு கவுண்ட் தெரியல. அடுத்தது ₹10வோட கவுண்ட் தெரியல. ஆனா எவ்வளவு கவுண்டா இருந்தாலும் அத 10ஆல மல்டிப்ளை பண்ணா வேல்யூ கிடைச்சிருமா? அப்ப இந்த டோட்டல் வேல்யூ மொத்தமாவே அவன்கிட்ட ₹500 தான் இருக்கு. இது புரிஞ்சுதா? புரியலையா? கிளியரா இருக்கா? வேல்யூ தெரியணும்னா அத 5ஆலயும் 10ஆலயும் மல்டிப்ளை பண்ணணும். கவுண்ட் தெரியணும்னா அத எக்ஸ், ஒய் டைரக்ட்டா போட்டா போதும். சரியா? இத இப்ப எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90. அடுத்தது 5x பிளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா? இது எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது நல்லா கவனிங்க. மேக்ஸ்ல ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. ஒரே நம்பர். இப்போ 10 இருக்குன்னா இங்கேயும் 10 தான் இருக்கணும். ஒரே நம்பர் பட் வெவ்வேறு சிம்பல் இருந்தா அது கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. என்கிட்ட இந்த ஃபர்ஸ்ட் டெர்ம்ல என்ன இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட் டெர்ம்ல எக்ஸ் இருக்கு. செகண்ட் டெர்ம்ல 5x இருக்கு. இப்போ இத நான் சேம் பண்ணணும். இங்க 5x இருக்குல்ல. இங்கேயும் 5x ஆக்கணும்னா நான் இத எதால மல்டிப்ளை பண்ணணும்? 5ஆல மல்டிப்ளை பண்ணா பாருங்க இங்கேயும் 5x இங்கேயும் 5x ஆயிடுச்சா? அதனால தான் இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க மேல இருக்கிற டெர்ம மட்டும் 5ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். இது புரிஞ்சதா? ஏன் பண்றேன்ட்டு? மேக்ஸ் ரூல் புரியுதா? தெளிவா கவனிமா. இப்ப இது என்னவா மாறும் பாருங்க. 5x ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈக்குவேஷன் என்னவா மாறிடுச்சு பாருங்க. 5x பிளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 450 மாறிடுச்சா? கீழ இருக்கிறத அப்படியே போட்டுக்கோங்க. இன்னும் சம் முடியல. எப்படி பாருங்க ஒரே நம்பரா மாத்திட்டேன். ஆனா இப்ப இங்கேயும் பிளஸ் தான் இருக்குது. இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. சைன் வெவ்வேறையா இருந்தா தான் கேன்சல் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை மாத்திக்கலாம். மேக்ஸ்ல என்ன வேணா பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டா பண்ணணும். இது எப்படி பண்றது? இதுக்கு ரூல் என்னன்னா சைனை மாத்தலாம். ஆனா நீங்க கீழ இருக்கிற நம்பருக்கு மட்டும் தான் சைன் மாத்த முடியும். இப்ப பாரு 5x இருக்கா? இந்த 5 இங்க மட்டும் தான் இங்க என்ன நம்பர் இருக்கு? மைனஸ் இருக்கு. இப்ப இது சாரி பிளஸ் இருக்கு. இது மைனஸா மாறிடும். இங்கேயும் பிளஸ் இருக்கு, மைனஸ். இங்கேயும் பிளஸ் இருக்கு, மைனஸா மாறிடும். புரிஞ்சுதா? இங்க எதுவும் இல்லன்னு நினைக்கக் கூடாது. எதுவும் இல்லன்னா பிளஸ் இருக்கிறத நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ பிளஸ் இருந்தா அது மைனஸா மாறிடும். ஓகேவா? இப்ப பாருங்க. இப்போ பழைய சைன்லாம் போயிடும். புது சைன் தான் வந்திருக்கும். இந்த புது சைன் தான் எடுத்துக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க ஒரே நம்பர் 5x 5x. இங்க பிளஸ் இருக்கு. இங்க என்ன வந்துருச்சு? மைனஸ் வந்துருச்சு. ஸோ கேன்சல் பண்ணிடுங்க. இப்ப அடுத்தது இங்க. இத சார்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் 10y பிளஸ் 5y. y அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய நம்பர்ல இருக்கிற சிம்பல் மைனஸ். ஸோ 10ல 5 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். 10ல 5 போச்சுன்னா 5. அப்போ இங்க என்ன வரும்? மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 450 மைனஸ் 500. எந்த சைனும் இல்லைன்னா பிளஸ்ன்னு போட்டுக்கோங்க நீங்களே. ஸோ அப்போ பெரிய நம்பர்ல இருக்க சிம்பல் மைனஸ். ஸோ 50. அப்போ மைனஸ் 50 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நமக்கு மைனஸ் இருந்தா நாம என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம்.
ஸோ அப்போ இந்த 5யும் ஒய்யும் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா டிவிஷன்ல போகும். ஆமாவா? ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10. அப்போ ஒய் நல்லா கவனிங்க இப்போ. ஒய் நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு? 10 கிடைச்சிருச்சு. ஒய்ங்கிறது என்னதுங்க? ஒய்ன்றது 10 ரூபா நோட்டோட கவுண்ட். அப்ப 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்கு? இப்ப இதை பார்த்தோன்னே நீங்களே டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். நல்லா கவனிங்க. 10 ரூபா நோட்டு நம்ம கிட்ட 10 இருக்கு. அப்படின்னா மொத்த வேல்யூ எவ்வளோ? 100 ரூபாய். மொத்தமா அவன்கிட்ட எவ்வளவு இருக்கு? 500 ரூபாய் இருக்கு. ஆமாவா? மொத்தமா வந்துட்டு 500 ரூபாய் இருக்கு. அப்ப 10 ரூபா நோட்டோட வேல்யூவே எனக்கு 100 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா, அப்ப 5 ரூபா நோட்டு எனக்கு எத்தனை ரூபாய்க்கு இருக்கும்? 400 ரூபாய்க்கு இருக்கும். ஓகேவா? ரைட். இல்ல இப்படி இப்படி போடுறதுக்கு இதா இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா இதுல போட்டுருங்க. y ஈக்குவல் டு 10 கிடைச்சிருச்சா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல தூக்கிட்டு போய் இந்த y ஈக்குவல் டு 10 போடுங்க. சோ x பிளஸ் y இருக்கிற இடத்துல 10 போட்டுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 10 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் 10 ஆகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. ஓகேவா? புரிஞ்சதா? அப்ப 5 ரூபா நோட்டோட கவுண்ட் எனக்கு எத்தனை இருந்தது? 80 இருந்தது. 80 நோட்ஸ் இருக்கு. ஒய்யோட கவுண்ட் 10 நோட்ஸ் இருக்கு. இது புரிஞ்சதா? கிளியரா இருக்கா? இது டைம் எடுத்துக்கிட்டாலும் கிளியரா பொறுமையா பாருங்க. வீடியோ ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு போட்டு பாருங்க. அப்பதான் புரியும். புரியலன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.